அப்படிப்பட்ட உங்களுடைய வல்லமையுள்ள சத்தத்தை கேட்கும்படி ஆவியானவரே நம்முடைய இருதயத்தை நீர் ஆண்டவரை பக்குவப்படுத்துகிறாங்க. ஆண்டவரே எங்களோடு கூட பேசுகிறாங்க, எங்களோடு கூட இணைகிறாங்க சுவாமி. ஆண்டவரே கேட்கிற ஆண்டவரே காதுகளிலே அப்பா ஆண்டவரே நாங்கள் அந்த வார்த்தைகளை கேட்கும் போது ஆண்டவரே அந்த நாளிலே எம்மாவும் சீசர்களின் இருதயம் கொழுந்துவிட்டு எச்சல் போல சுவாமி, எங்களுடைய இருதயம் கொழுந்துவிட்டு எச்சல் சுவாமி. ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே சோதர ஆண்டவரே டயர்டான சூழ்நிலை எல்லாம் மாற்றி ஆண்டவரே ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து அப்பா உடைய வார்த்தை கேட்டு இப்படி நடக்க நிறுத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் ஒரு வாக்குத்தத்தம் ஒன்றை நாம் தியானிக்கும்படியாக நாம் கடந்து செல்லலாம். இந்த வாக்குத்தத்தமானதை நாம் விசுவாசிக்கும் போது அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும் நமக்கு என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பைபிள்ல உள்ள எல்லா வாக்குகளிலுமே ஆண்டவர் தந்த இந்த வாக்குத்தத்தத்தை நாம் எனக்கானது நமக்கானது என்று சொல்லி நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்போது அதை ஆண்டவர் அப்படியே என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறவராக காணப்படுகிறார். நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தாவே என் சத்துருக்கள் இவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழுதுகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, என்னுடைய சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என்னை குறித்து சொல்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அவர் சொல்றாரு நிறைய சத்துருக்கள் என்னை சுற்றி பெருகியிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க இவெல்லாம் என்ன செய்ய மாட்டான், ரட்சிக்கப்பட மாட்டான், அதாவது இவெல்லாம் என்ன செய்ய மாட்டான், உட்பட மாட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. சொல்றவங்க அநேகரா இருக்கிறாங்க. அவனுக்கு தேவனுக்கு எனக்கு விரோதம் என்ன செய்யறாங்க, எழுதுனாங்க. ஆனாலும் கர்த்தாவே அவன் என்னதான் சொல்லட்டும், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறே. இவனுக்கு வந்த இந்த நோய் சுகமே ஆகாது, இவன் எவ்வளவுதான் மாத்திரை சாப்பிட்டு காலமுள்ள இதுதான் சாப்பிட்டே இருக்க போனோம் அப்படின்னு என்னை சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். இவன் பண பிரச்சனை ஒரு நாள் தீரவே செய்யாது, இவன் கடன் ஒரு நாள் அழியவே செய்யாது, கடைசி வரைக்கும்
பத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு என்னை பத்தி சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஒரு நாள் வாழ்க்கையில முன்னேறிடவே மாட்டான். இதே போல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருப்பான், இதே போலதான் வறுமையே இருப்பான் என்னை பார்த்து சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஒருவேளை மனிதர்கள் எப்படிதான் நம்மளை சொல்லலாம், எந்த அளவு நம்மளை தூசிக்கலாம், இல்லைன்னு சொன்னா நம்மளை பகைத்து கொண்டிருக்கலாம், விரோதமா எடுத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, அவர்கள் என்ன செய்யலாம்? கேடகமாகவும் மகிமையாகவும் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ யாருக்கு ஆண்டவர் கேடகமா இருக்கிறாரு, எப்போ கேடகமா இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போறோம். அந்த கேடகமா ஆண்டவர் என்ன செய்தா இருப்பாரு நம்ம தியானிச்சு ஆண்டவர் நமக்கு கேடகமா இருக்க முடியாம நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். கேடகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், யுத்தத்திலே வீரர்கள் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். அந்த கேடகத்தை என்ன செய்வாங்கன்னா, எல்லா வீரர்களும் தன்னுடைய கைகள்ல வச்சிருப்பாங்க. ஒருவேளை ஈட்டியை எய்யும் போதோ இல்லைன்னா அம்பை எய்யும் போதோ என்ன செய்வாங்க, அந்த கேடகத்தை தன்னுடைய முகத்துக்கு நேராக தனக்கு நேராக நீட்டி பிடிப்பார்கள். அப்போ அந்த அம்போ அந்த ஈட்டி என்ன செய்யாது, அவர்கள் மேல தாக்காம அந்த கேடகம் அவர்களை பாதுகாக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட கேடகமா நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, யாரை பார்த்து சொன்னாரு அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். யாராவது ஒருத்தர் வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்தது. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்ப சொல்றாரு? இந்த காரியங்கள் நடந்த பின்பு. அப்ப ஏதோ ஒரு காரியம் நடந்துட்டு அந்த காரியம் நடந்த பிறகு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த காரியத்தை நாமும் செஞ்சோம்னா நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை அவர் என்ன செய்வார், கண்டிப்பாக தருகிறவரா இருக்கிறார். அது என்ன காரியம் நடந்த பின்பு அப்படின்னு சொன்னா, அந்த நாளிலே சோதோம் கோமோராவிலே லோத்து வசித்து வருகிறார். ஆபிரகாம் கானானிலே குடியிருக்கிறார். இது என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் என்ன செய்யறார், ஆபிரகாமுக்கு லோத்துடைய மீட்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாகுது. அந்த வாக்குவாதம் உண்டாகும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த ஆபிரகாமும் நம்ம சண்டை போட வேண்டாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ அந்த சைடு போனா நான் அந்த சைடு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒப்புரவாகுறாங்க. அப்போ இந்த லோத்து என்ன செய்யறாரு, ஒரு இடத்த பாக்குறாரு. அது நீர்வளம் மிகுந்த ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. அதுதான் சோதோம் கோமோரா. அந்த பார்த்த உடனே அவர் சொல்ல, நான் அங்க குடியிருக்க போறேன் அப்படின்னு சொன்னோம்னா, ஆபிரகாமும் சரி நீ போவா, நான் வேணா அந்த வளர்ந்த நேரத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போயிருந்தாரு. இப்போ லோத்து அங்க போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு சோதோம் கோமோரால. திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு பயங்கரமான யுத்தம் வருது. அந்த யுத்தத்துல என்ன செய்யறாங்கன்னா, லோத்துடைய மனைவி, பிள்ளைங்க, லோத்துடைய பொருட்கள் எல்லாமே எதிரிகள் என்ன செஞ்சாங்க, கொண்டு போயிட்டாங்க. இப்ப கொண்டு போனோடனே இந்த காரியத்தை ஆபிரகாம் கேள்விப்பட்டார். ஆபிரகாம் கேள்விப்பட்ட உடனே என்ன செய்யறாரு, அவர் சும்மா இருக்கல, நம்ம என்ன சொல்லியிருப்போம், இவன் எனக்கு சண்டை போட்டு தானே போனான், இவன் எனக்கு நல்ல இடமா பார்த்து தானே போனான், ஏன் இப்படி ஒரு வறண்ட நிலத்தையில உட்கார வச்சுட்டு இவன் என்ன பண்ணிருக்கான், நல்ல இடமா பார்த்து தானே போனான், அவனுக்கு நான் இது வேணும், இருக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சல. ஆபிரகாம் உட்காரல. ஆபிரகாம் என்ன செய்யறாரு, உடனே இந்த கேள்விப்பட்ட உடனே என்னுடைய சகோதரனுடைய மகன் இப்படி எதிரிகிட்ட மாட்டி இப்படி தன்னுடைய பொருட்கள்லாம் இழந்து நிற்கிறானா அப்படின்னு சொல்லி அதை கேள்விப்பட்டு என்ன பண்றாருன்னா, உடனே தன்கிட்ட இருந்த 118 ஆட்களை கூட்டு போய் ஆயுதங்கள் எல்லாம் அணிய வச்சு அந்த மக்கள் எல்லாம் கூட்டு போய் என்ன செய்யறான், போருக்கு போய் விரட்டாங்க. யார் அவன் கொள்ளடிச்சு போனாங்களோ அந்த ஆட்களை விரட்டி கொண்டு போய் அத்தனை பிடிச்சி அத்தனை திருப்பி கொண்டு வந்து லோத்துடைய கைகள் என்ன செய்யறாரு. ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு அருமையான சம்பவம் பார்த்தீங்களா? இந்த ஆபிரகாமுக்கு ஒரு இடையில இருந்துச்சு. என்ன இல்லைன்னு சொன்னா, மற்றவர்களுக்கு ஒரு ஆபத்து நேரிடும் போது, மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் நேரிடும் போது என்ன செஞ்சுட்டு இருக்கல, உட்கார்ந்து இருக்கல. ஒருவேளை அவனுக்கு இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு கூட அவன் என்ன செய்யல, நடக்கட்டும் அப்படின்னு அவன்
நம்ம வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்ப்போம். நிறைய நேரங்கள்ல ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் வரும்போது நம்ம அமைதியா உட்கார்ந்து இருக்கணும்னு சொன்னா ஆண்டவருடைய பார்வையில அது பொல்லாப்பானதாக இருக்கும். ஒருவேளை உங்களை கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ஆலயத்துல உள்ள விசுவாசிகளா இருக்கலாம், உங்களோட பணிபுரிகிறவர்களா இருக்கலாம். ஏதோ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவர் பார்த்துட்டு இருக்கலாம். ஆபிரகாம் உடனே தீவிரமாக என்ன செய்கிறார்? செயல்படுகிறவராக காணப்படுகிறார். உடனே போய் அவர்களை மீட்டு கொண்டு வருகிறதை நாம் அறிந்தோம். இந்த காரியம் ஆண்டவருடைய பார்வைக்கு மிகவும் அருமையாக இருந்தது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியங்கள் நடந்து முடிந்த பின்பு, இதெல்லாம் நடந்து முடிந்தோடனே ஆண்டவருக்கு அப்படியே குளிர்ந்து போயிட்டது. அப்பதான் அவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, இப்பொழுதும் ஆபிரகாமே பயப்படாத, நான் உனக்கு என்ன செய்தேன்? கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கேடகமா இருக்கணும்னு சொன்னா நம்ம மற்றவர்களை மீட்கத்தக்கதாக, ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், மற்றவர்களை மீட்கத்தக்கதான பலன் என்கிட்ட இல்ல, மற்றவர்கள் கீழே வரும்போது அவங்களை தூக்கி விடுகிற பண பலன் என்கிட்ட இல்ல, ஒருவேளை என்னுடைய உடல் பலன் எனக்கு இல்லை நீங்க நினைக்கலாம். ஒண்ணு நீங்க செய்யலாம், மற்றவர்களுக்காக ஆண்டவர்களுக்காக திறமையில இருக்கிறவர்களாக நீங்க காணப்படலாம். ஒருவேளை மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு மிகவும் மிகவும் அவசியமான ஒரு பழக்கமாகும். நிறைய நேரங்கள்ல நம்ம நமக்கே ஜெபிக்கிறோம், நம்ம குடும்பத்துக்கு ஜெபிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமென் சொல்லி என்ன செஞ்சுக்கிறோம்? முடிச்சிருவோம். இப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனுடைய குணம் எப்படி இருக்கிறதுமா? அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கணும். நான் இன்னைக்கு போய் வந்த என்னுடைய மக்கள், நான் சந்திக்கிற என்னுடைய மக்களுக்காக நான் ஜெபிக்கிறவனாக காணப்படணும். அறிந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை கடைசி நாட்கள் நம்ம வந்து நிற்கலாம். வருகிற எல்லா பிரசங்கங்களுக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கலாம். கடைசி நாட்கள்ல நம்ம வந்து கொண்டு நிற்கிறோம். எத்தனையோ ஆண்டவர் சொன்ன மாதிரி எத்தனையோ அழிவுகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பூமி அதிர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய்கள் என்ன நோயே தெரியல, விதவிதமா திசை திசைனா நோய் வந்துருக்கிறது. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அழிவான ஒரு சூழ்நிலையில நம்முடைய நாடு போயிட்டு இருக்குது, நம்முடைய தேசம் போயிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? ஒரு நல்ல ஒரு இடத்துல சமாதானத்தோடு குடியிருக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல வீட்டை கொடுத்து நல்ல தொழிலை வச்சு நம்மளை சமாதானத்தோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்து, உங்களுக்கு நல்ல ஒரு ஆலயத்தை கொடுத்து, எல்லா காரியத்தையும் கொடுத்து உங்களை சமாதானத்தோடு வச்சிருக்கிறார். எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம். அப்பதான் சொல்றாரு பாருங்க, அந்த நம்ம எஸ்தரை பார்த்து சொல்றாங்க பாருங்க, இந்த காலத்திலே நீ மௌனமா இருந்தால், இன்னைக்கு நம்ம மௌனமா இருக்கக்கூடாது. நமக்கு நல்ல ஒரு அரச வாழ்க்கை கிடைச்சிருக்கலாம், ஒருவேளை நல்ல ஒரு வாழ்க்கை எடுத்துக்கலாம். எஸ்தரை போல நீங்க நல்ல இடங்களை குடியிருக்க முடியாது. ஆனா எத்தனை மக்கள் தெரியுமா? காசாவிலே எத்தனையோ பிள்ளைங்க எலும்பும் தோல்மாக ஒருவேளை சாப்பாடு இல்லாம மண்ணை தின்னு கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாம் பார்க்க முடியும். மண்ணை போட்டு திங்கிறாங்க பசினால. ஒரு மூட கோதுமை கிடைச்சதுனால ஒரு மனிதன் சந்தோஷத்தோடு சிரித்து கொண்டு ஓடுகிறான். ஐயோ எனக்கு ஒரு மூட கோதுமை கிடைச்சுன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷத்தோடு சிரிக்கிறான். நமக்கு ஆண்டவர் எவ்வளவு குறிப்புகளை தந்திருக்கிறார், எவ்வளவு ஒரு சமாதானம் உள்ள ஒரு இடத்துல நம்ம கூடி இருக்கிறோம். அதனால ஆபரணம் அப்படி நினைச்சிட்டு இருக்கல, நான் ஒரு சமாதானமான ஒரு இடத்துல நான் கூடி இருக்கிறேன், நான் ஒரு காணாடல ஒரு சந்தோஷமா நான் இருக்கிறேன். அவனுக்கு என்ன நடக்கா எனக்கு என்ன, அவனை யாரு பிடிச்சிட்டு போனா எனக்கு என்ன யோசிக்கல. இன்னைக்கு நான் மற்றவர்களுக்காக திறமையில நிற்க வைக்கிறேன், மற்றவர்களுக்காக மற்ற மனிதர்களுக்காக 5 நிமிடமாகும் ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அதனால அதான் சீசர்களை பார்த்து சொல்கிறார், எனக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க மாட்டீங்களா, 1 மணி நேரம் கூட ஜெபிக்கலையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த அளவு நம்ம வந்து ஜெபிப்போம் என்று சொன்னால், மற்றவர்களுக்காக நாம் திறமையை நிற்போம் என்று சொன்னால், அதான் வேதம் சொல்கிறது, சிறுமைப்பட்டவனே சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் தீங்கு நாளிலே அவனை விடுவிப்பார். நமக்கு ஒரு தீங்கு வரும்போது ஆண்டவர் நமக்காக எழுந்திருப்பார். நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஏதோ பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் எழுந்திருந்து நமக்காக போராடுவார். காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஆண்டவர் வந்து கேடகமா இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 2வதாக அவர் சொல்றார், நான் மகிமையும் கேடகமும் மகிமையா இருப்பேன். நான் மகிமை என்று சொன்னால் நம்மை பெருமைப்படுத்துவார், நம்மை பெருமைப்படுத்த
மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் நம்மை அலங்கரிப்பார். மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி வைப்பார். அதுதான் மகிமை. ஆண்டவர் சொல்றார், நான் மகிமையும், நான் உனக்கு மகிமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் பேசுறார் இஸ்ரவேல் மக்கள் கிட்ட. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய புண் ஆறாதாயும், எரேமியா 30 இருக்குது, உன்னுடைய புண்ணு ஆறாமலும் உன்னுடைய காயம் வந்து கொடியாவும் இருக்குது. அதை வந்து உனக்கு குணப்படுத்த மருந்து கூட இல்லை. நீ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற. என்ன காரணம் தெரியுமா? நீ பாவத்தினால கட்டப்பட்டதுனால ஒருவேளை இப்படிப்பட்ட கஷ்டத்தை நீ அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஆனா நீ வந்து எப்ப வந்து மண்டிட்டு, ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் தப்பு பண்ணிட்டேன், இதை மன்னிச்சிருக்க. நம்ம சொல்றோம்ல, செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களே செய்து வந்து எனக்கு சுகமே இல்லை. அதே போல எப்படி வந்து நீ வந்து என் இடத்துல வந்து நீ மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னா நான் என்ன நடந்துப்பேன் தெரியுமா? நீ வந்து அக்கிரமத்தினால வளர்த்து போயிருந்த உன்னுடைய பாவத்துக்கு நீ மன்னிப்பு கேட்டதுனால, நீ நொறுக்கி என்னை நோக்கி கூக்குற விட்டதுனால நான் உன்னை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டேன். நான் என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்போ வந்து உன்னுடைய பாவ நிலையை திருப்பி என்கிட்ட மன்னிப்பு கேட்கு, எப்போ வந்து நான் குற்றவாளி என்று ஒத்துக்கொள்கிறாயோ, அப்போ நான் என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். அப்ப நான் உன்னை ரொம்ப பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையாவே அருமையா ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. அழகாக சொல்லுகிறது லூக்கா 15வது அதிகாரத்துல 2 குமாரர்கள் தன்னுடைய தகப்பனை விட்டு நிற்கிறார்கள். தகப்பனுக்கு இருக்கிறார்கள். ஒரு மனிதன் தூரமாய் ஓடி போனான். குமார் தூரத்துல போயிட்டான். அவனுடைய வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. எல்லா குத்தையும் வேஸ்ட் ஆகிட்டான். எல்லா காரியத்தையும் தன்னோட உள்ள பரிசுத்தம் அத்தனையும் இழந்து போனான். தன்னுடைய இருந்த காசை இழந்து, பணத்தை இழந்து நடு ரோட்ல நிற்கிறான். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நிற்கிறான். அந்த சமயத்துல தண்ணியுடைய சாப்பாடுகளை சாப்பிட ஆசையா இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு காரியம் தவிர சாப்பிட ஆசையா இருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த நாள்ல என்ன செய்யலாம் தெரியுமா? அந்த இளையகுமாரன் தன் இருதயத்துல நினைக்கிறான், நான் எங்க அப்பா கிட்ட போவேன், எங்க அப்பா கிட்ட போவேன். அப்பதான் அவனுக்கு நினைவு, தன்னுடைய தகப்பனுடைய வீடு அவனுக்கு நினைவு. ஏன் அப்பா, எங்க அப்பா வீட்டுல என்ன சாப்பாடு, எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரங்க பிரியாணி சாப்பிடுவாங்க, எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரங்க எவ்வளவு அழகான ட்ரெஸ் பண்ணிருக்கோம். ஆனா நான் நடு ரோட்ல நிற்கிறேன். ஒருவேளை சாப்பாடு இல்லாம நடு ரோட்ல நிற்கிறேன்னு சொல்லி யோசிக்கிறான். யோசிச்சுட்டு நினைக்கிறான், எங்க அப்பா கிட்ட போவேன். எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன், அப்பா நான் உங்களுக்கு விரோதமாவும் பரத்துக்கு விரோதமாவும் நான் பாவம் செஞ்சுட்டேன்ப்பா. இனிமேல் என்னோட பிள்ளைன்னு சொல்ல கூட எனக்கு அருகதை இல்லை. உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரனா வச்சுக்கோங்கப்பா, நான் எங்க அப்பா கிட்ட சொல்ல போறேன் சொல்லி போறான். ஆனால் அவனுடைய தகப்பன தூரத்திலே கண்டு ஓடி வந்து அவனை கட்டி அழைத்து முத்தமிட்டு அவன் என்ன செய்தான்? தன்னுடைய பிள்ளையாக சேர்த்துக் கொள்ள அப்படியே விடல, அவனை மகிமைப்படுத்தினான். அவனை மகிமைப்படுத்தினான். என்ன பண்ண தெரியுமா? அவனை கொண்டு போய் உட்கார வச்சு அவனை குளிக்க ஊற்றி அவனுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணி அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அவனுக்கு நல்ல மோதிரத்தை கொடுத்து அவனுக்கு நல்ல ஒரு செயினை போட்டு அவனுக்கு ஒரு நல்ல செருப்பை போட்டு எல்லாம் உட்கார வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் போய் கூப்பிட போய் எல்லாரும் வாங்க, போட என் மகன் உன்னோட வந்துட்டான், இனிமேல் நான் என்ன செய்யறதில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எங்க வீட்டுக்கு வாங்க, நான் கடை அடிச்சு எல்லாத்தையும் என்ன செய்யறேன், சாப்பாடு தரேன்னு சொல்லி ஒரு பெரிய விருது பண்ணுவான். இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பொண்ணு ஆறாதாயும் உன் தாயங்கள் கொடிதானே இருக்கும் போது நீ என்னை நோக்கி மண்டியிட்டாய் என்று சொன்னார், என்னை நோக்கி நீ கதறி அழுவாய் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆடு பாடலின் சத்தமும் வீரெங்கும் தொழுக்கும், நான் அப்படியாக மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அபாரமான தன்மையை ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கையிட வேண்டும். காலையில எழுந்தோம், நல்ல வீட்டெல்லாம் கூட்டி நல்லா சுத்தம் பண்ணுறோம், முட்டை உள்ள என்ன ஒரே இலையெல்லாம் வந்து விழுந்துருது, தூசியா வந்து இப்ப நல்லா அதை கிளீன் பண்றோம், நல்லா பெருக்கி அதை நல்லா சுத்தம் பண்றோம். சுத்தம் பண்ணிட்டோம், வேலைக்கு போயாச்சு, முடிஞ்சுது. மறுநாள் காலையில வந்து தொடர்ந்து பாருங்க, அது எப்படி இருக்கும்? குப்பையாக மறுபடியும் என்ன செய்யணும்? பெருக்கணும்.
மறுபடியும் அந்த குப்பையை கூட்டி அழுகணும். அப்பதான் சுத்தமா இருக்கும். அதே போலதான் நம்மளுடைய இருதயம் இதே போலதான். ஒரு நாள் ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே நான் மன்னிக்கப்பா, நம்ம செய்ய மாட்டேன்னு சொல்றோம். ஆனா மறுபடியும் என்ன செய்யுது? நமக்கு உள்ள கொள்ளாத நினைவுகள் நம்மை அழுக்காக்குகிறது, நம்மளை கரையாக்குகிறது. ஆனா மறுபடியும் நாம் சுத்தம் செய்யணும். ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட வேண்டும். இந்த ஆண்டவரிடத்திலே அறிக்கையிடுகிற இந்த பாவ மன்னிப்பானது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நம்மை பாவம் இல்லை என்று சொல்லுவோமா, நம்மை என்ன செய்வோமா, மன்னிக்கிறவர்களா இருக்கும். சத்தியம் நமக்கு, உண்மை நமக்கு. எப்ப நான் பெர்ஃபெக்ட் யார் சொல்றாங்களோ அன்னைக்கு என்ன இருக்காது, சத்தியம் நமக்குள்ள இருக்கு. அப்ப உண்மை நமக்குள்ள இருந்தாலும் இருக்கு. ஆண்டவரை தவிர இந்த உலகத்திலே பரிசுத்தவான்கள் ஒருத்தருமே இல்லை. அதனால்தான் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்லத்தக்க ஒரு ஊழியருக்கு தைரியம் இருக்குன்னு சொன்னால் அந்த ஊழியர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவரிடத்திலே தானே அறிக்கைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாமே பாவ மன்னிப்பு வைத்து பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். மூன்றாவதாக தலையை உயர்த்துகிறார் இருக்கிறார். தலையை உயர்த்துகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில இது எப்பொழுது அவர் எழுதுகிறார் தெரியுமா? அந்த சங்கீதம் 3வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதுல பிராக்கெட்ல எழுதுவாங்க, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். தன்னுடைய குமாரன் அப்சலோம் இந்த வேளையிலே தாவீதை விரட்டி கொண்டிருக்கிறான். அவர் சொல்றாரா ஒரு இடத்துல, என்னுடைய கற்ப பிறப்பாக என்னுடைய மகனே என்னை கொல்ல வகை தேடுறானே, அவன் என்னுடைய கற்ப பிறப்பு, அவன் என்னுடைய மகன், அவனே என்னை கொல்ல தேடி கொண்டிருக்கிறான்னு சொல்லி இந்த தாவீது என்ன செய்யறாரு? ரொம்ப வருத்தப்பட்டு இந்த இடத்திலே எழுதுகிறார். அப்போ அந்த அப்சலோம் அகித்தோப்பை யார் அப்படின்னு சொன்னா ஒரு ஆலோசனைக்காரன். அவனுடைய ஆலோசனை எப்படி இருக்கும்னு சொன்னா, நீங்க என்ன பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையாலதான் இருக்கும். ஆனா நான் இதை சொல்லுவேன். இந்த அப்சலோம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாவீதுக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கிறான். இந்த அகித்தோப்பேல் என்ன செஞ்சான்? இப்போ அப்சலோம் கூட சேர்ந்து என்ன செய்யறான்? செயல்படுகிறான். தாவீதை பிடிக்காததுனால அப்சலோமும் அகித்தோப்பேலும் இணைஞ்சிருக்காங்க. இப்போ அகித்தோப்பேல் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த தாவீதுடைய மகன் அப்சலோமுக்கு தகாத அருவருப்பான காரியங்களை ஆலோசனையா சொல்றோம். இது சொன்ன உடனே இந்த தாவீதுடைய மகன் அப்சலோம் அதே போல கேட்டு நடக்கும்போது அந்த இஸ்ரவேல் தேசத்துள்ள நாளைச்சு அப்படின்னு சொல்லுறது. அந்த அளவு நாச்சமிக்க காரியங்களை செய்ய தூண்டுகிறான். அதே போல அவன் செய்கிறான். அப்புறம் அப்படியே ஒவ்வொரு கெட்ட அபத்தமான ஒவ்வொரு கெட்ட ஆலோசனையா சொல்லிக் கொடுத்து இந்த அப்சலோமும் செய்ய ஆரம்பிச்சான். இப்ப செய்ய ஆரம்பிச்சோம்னா தாவீது ரொம்ப தலை குனிஞ்சு ஒரு நிலைமை என்ன செய்யறாரு? இந்த தாவீதுக்கு தலையை முன்னாடி போகிற ஒரு சூழ்நிலை வந்துருக்கு. ஒருவேளை பெண்கள் முக்காட்டுலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு ஆண் முக்காடி கொண்டால் அது அவமானமாக என்ன சொல்லுது? ஒரு அவலட்சணமான ஒரு காரியமாக இருக்கு. எப்போ எல்லாத்தையும் நான் இறந்துட்டே ஒரு ஆண் நினைக்கிறானோ அப்பதான் அவங்க தலையில என்ன செய்வாங்க? முக்காடு போடுவாங்க. ஒருவேளை இந்த தாவீது ஒரு வரல எல்லாத்தையும் இறக்கி போய் தன்னுடைய தலைக்கு முக்காடு கொண்டு கொண்டிருக்கிற ஒரு நிலைமை அவனுக்கு வந்துச்சு. இப்போ அவனுடைய தலை உயரல, அவனுடைய தலை ஒழிஞ்ச நிலைமை, தன்னுடைய பிள்ளையால தன்னுடைய மகனால தலையுறி அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த அகித்தோப்பேல் சொல்ற ஆலோசனை எல்லாம் கேட்டு இந்த அப்சலோம் செய்ய இப்போ பயங்கரமான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. இது போடாதுன்னு சொல்லி சீமையும் ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன செய்யறான்? அவன் நடந்து கொண்டிருக்கும் போது அவன் மேல கல்லு எறிஞ்சுட்டே, நீ பாருப்பா, நீ தொலைஞ்சு போன்னு சொல்லி என்ன செய்யறான்? கல்லை தூக்கி எறிஞ்சுட்டே சொன்னா, சகோதரிய ரத்தப்பலியான்னு உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமா பூசிடும். இன்னும் அவனுக்கு பயங்கரமான வெட்கம், இன்னும் பயங்கரமான கைமுறைகள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீதுடைய வாழ்க்கை கண்டுபிடிக்கும். அப்பதான் தாவீது இருக்கிறாரு, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் கண்டிப்பாக என்னை உயர்த்துவார். நான் தலை உயர்ந்த இடத்திலே ஆண்டவர் என் தலையை உயர்த்துவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் சொல்லியிருக்கிறார். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை வைத்தார் தாவீது. நடந்தது என்ன தெரியுமா? தன்னுடைய மகன் அப்சலோம்
குதிரை கழுதையிலே போய் கொண்டிருக்கும். கழுதையிலே போய் கொண்டிருக்கும் போது அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மரத்துக்கு கீழே போகுது. அந்த கருவாளி மரத்துக்கு கீழே கழுதை போகுது. கழுதை போகும்போது அந்த கருவாளி மரத்துல அப்சலோமுடைய தலை முடி என்ன செஞ்சுட்டு மாட்டிட்டு அப்படியே தொங்குறான். கழுதை ஓடி போச்சு. இப்போ அப்படியே அந்தரத்துல வானத்துக்கு பூமிக்கு நடுவுல அந்தரத்துல என்ன செய்கிறார்? அப்சலோம் அப்படியே தொங்குறான். தொங்கி அப்படியே தன்னுடைய உயிர் போயிட்டு அவன் தலை மாட்டி. இரண்டாவதாக அகித்தோப்புடைய வாழ்க்கையில முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அகித்தோப்பு இவ்வளவு ஆலோசனை சொன்னால அவருடைய ஆலோசனை வந்து தேவ வாக்கை போல இருந்தது வேதம் சொல்லுது. அந்த ஆலோசனை அவமானதுனால அவன் அவமானம் தாங்க முடியாம தன்னுடைய தலையை தூக்கிட்டு நான்கு வச்சிருக்கிறான். மூன்றாவதாக சீமேயி, தூசித்துக் கொண்டே வந்த சீமேயி தாவீதுடைய காலில் தன்னுடைய தலை வர குனிந்து மன்னிப்பு கேட்டு கடைசி செய்தான் புரிந்திருக்கிறான். ஆனால் தாவீதுடைய தலையவோ ஆண்டவர் உயரப்படினார். ஹல்லேலூயா! அவனுடைய தலையை உயரப்படினார். அவனை யாரெல்லாம் அவமானமாக நினைத்தார்கள், யாரெல்லாம் அவனை தலையில் முகாடு கொள்ள வைத்தார்களோ அத்தனை பேருடைய தலையை துண்டிக்கப்பட்டது. ஆனால் தாவீதுடைய தலையோ ஆண்டவர் என்ன செய்தார்? உயர்த்தினார். ஒருவேளை நிறைய இடங்கள்ல அவமானப்பட்டிருக்கலாம், நிறைய இடங்கள்ல நொந்து போய் அங்க இப்படி என்னுடைய நிலைமை ஆயிட்டேன்னு சொல்லி ஒருவேளை துப்பிட்டு கொண்டு இருக்கலாம். நான் நல்லா தானே ஜெயிக்கிறேன், நல்லா தானே வேலை வாசிக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமா தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஏன் எனக்கு இந்த தலைமுறை எனக்கு தெரியாம நீங்க வீட்டுக்கு இருக்கலாம், ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சுட்டாருன்னு சொல்லி ஒருவேளை கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கலாம். வெளியில என்னால தலைகாட்ட முடியலையே அப்படின்னு சொல்லி கூட நீங்க மாற்றி கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த நாளை செய்தார், உங்க தலையை ஆண்டவர் நினைவுபடுவார். எப்ப தெரியுமா? தாவீதை போல நம்பிக்கையாக இருக்கும்போது, ஆண்டவர் மேல உறுதியாக இருக்கும்போது, ஆண்டவர் எங்கள் தலையை உயர்த்துவார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்டிலே நம்ம நேரத்தை நம்ம தியானித்தது போல அவர் நமக்கு கேடகமும் மகிமையும் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிப்போம், ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் கண்டிப்பாக உதவி செய்வார். கண்களை மூடி ஆண்டவர் நம்ம ஒருவரை பேசுவதற்காக நம்முடைய தலையை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துவோம். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தலையை தாழ்த்தி, அப்பா இதை உண்மைப்படுத்தி ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லுவோம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலையில செய்பவர் நீரே, தலையில செய்பவர் நீரே, தலையில செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலையில செய்பவர் நீரே, தலையில செய்பவர் நீரே, தலையில செய்பவர் நீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை தலையை உயிர் செய்கிறப்பா, ஆண்டவரே கேடகமான இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே நாங்க மற்றவர்களுக்கு அப்பா ஆபத்து சொல்லிக்கிற சமயத்துல அப்பா நாங்க அமைதியா இருக்கோம்னு சொன்னோம். ஆண்டவரே இந்த நாளில் சுவாமி எங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே எங்களுக்கு மகிமையா இருந்து ஆண்டவரே எங்களை தலையை உயர்த்துகிற தேவன் அப்பா. நீங்க இந்த வார்த்தையப்பா நாங்கள் தியானித்தோம், எங்களோடு கூட பேசுனீங்கப்பா, எங்களோடு கூட இணைவீங்க சுவாமி. ஆண்டவரே தொடர்ந்து சுவாமி இந்த வார்த்தையை நாங்கள் அப்பா உங்க ஆண்டவரே நாங்கள் இதை பெற்றுக்கொண்டோம் விசுவாசத்தோடு ஆண்டவரே ஆலயத்திற்கு கடந்து செல்லும் போது ஆவியானவர் எங்களோடு கூட இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஆண்டவரே எங்களோடு கூட வருகிறாங்க சுவாமி. ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளைப்பா இந்த பிள்ளைகள் நிமித்தமாக அப்பா ஆண்டவரே அநேக நேரத்தில் அப்பா தலைமுறைகள் நின்று கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே இதைச்சுனா ஆண்டவர் பிள்ளையுடைய காரியங்களுக்காக தாமதங்களுக்காக ஆண்டவரே நம்ம தலைமுறைக்கு நின்று கொண்டு இருக்கலாம் சுவாமி. இந்த வேலையே அப்பா காரியங்கள் எல்லாம் நன்மையாக முடியப்படுகிறாங்க. அதிசயம் அற்புத பிரகாரமா இந்த ஜனத்துக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொன்ன தேவன் எல்லாருடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்யவா. இந்த பாடல் ஆராதனையிலே இந்த பிள்ளைகளை எல்லாம் பார்த்துட்டு ஆண்டவரே ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தையை தரணும்னு சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இருப்பார்களே என்று சொன்னார். இந்த வேலையிலே சுவாமி குழந்தை வாக்கிற்காக ஆண்டவரை தன் உறவினர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கலாம், தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய சொந்தக்காரர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கலாம் அப்பா.
ஆண்டவரே இந்த கால நாளிலே ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீ மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிற இயேசுவே தடைகள் எல்லாம் எடுத்து போட்டு ஆசீர்வதிக்கிறாக கடவுளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்.